பண்ணுகிறவர். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீர் என்ன செய்து வைத்திருக்கிற, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற. அது அப்படி வந்திருக்கணும் அந்த வார்த்தை. உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுனா ஒன்றும் தெளிவா விளங்கல. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என்று வர வேண்டும். அப்ப தேவன் பாருங்க எல்லாவற்றையும் முன்கூட்டியே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கவனியுங்கள், தேவன் ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறாரா அல்லது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரா? இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஏதோ ஒன்று என்ன செய்ய போறாரு, செய்ய போறார் போல. கர்த்தர் இனிமேல் தான் கர்த்தர் அதை உருவாக்க போகிறார் போல என்பதை போல பாருங்க நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே, நாம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப ஜெபத்தின் மூலமாக நாம் என்ன செய்யற, தேவனோடு தொடர்பு கொள்கிறோம், விசுவாசத்திலே அதை நாம் கோருகிறோம். அப்பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வலிக்க ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான். ஆகவே நாம ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கர்த்தர் ஏதோ ஒண்ணு அவர் அவசரமா போய், எப்பா தம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பா, எப்பா காபிரியல் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் உருண்டுகிட்டு கிடக்கல. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அப்பா தம்பி அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அங்க 2 டியூப்லைட் உடஞ்சு தொங்குது பாரு, சீக்கிரம் மாட்டி விடுங்கப்பா அப்படின்னு பாருங்க. கர்த்தர் அவசரமா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் முன்கூட்டி என்ன செய்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே தெளிவாய் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. எனவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்காக முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும், அதாவது உமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். இந்த உலகத்துல பாருங்க ஏராளம் மனுபுத்திரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை நம்புறது கிடையாது. சிலர் தான் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. அந்த வார்த்தை கவனியுங்கள். உம்முடைய, எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை. ஆமென். நம்முடைய தேவனாகிய யெகோவாயிரே எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் தீமையை ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, வியாதியை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, தரித்திரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை, தீமையை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சுகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஐஸ்வரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சமாதானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், வெற்றியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியத்தை குறித்த தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, ஏதாவது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஆமென். சரி, எதெல்லாம் நன்மை? நன்மை நீங்க போட்டிருக்குது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. சரி, எதெல்லாம் நன்மை? சரீர சுகம் அது ஒரு நன்மை, ஐஸ்வர்யம் அது ஒரு நன்மை, ஆமென். சமாதானம் அது ஒரு நன்மை, நீடிய ஆயுள் அது ஒரு நன்மை, உயர்வு அது ஒரு நன்மை, நல்ல மனைவி அது ஒரு நன்மை, நல்ல புருஷன் அது ஒரு நன்மை, நல்ல பெற்றோர்கள் அது ஒரு நன்மை.
நல்ல பிள்ளைகள் அது ஒரு நன்மை, நல்ல குடும்பம் அது ஒரு நன்மை, நல்ல திருச்சபை அது ஒரு நன்மை. எனவே யெகோவா ஈரே நமக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே தவிர யெகோவா ஈரே தீமையை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? யோபு சொல்றாரு, கர்த்தர் கையில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? எத்தனை சொல்றீங்க வேண்டாம்னு? தீமையும் பெற வேண்டாமோ? வேண்டாம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் கையில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் கையில தான் நன்மை இருக்குது, கர்த்தர் கையில தான் தீமை இருக்குது, கர்த்தர் கையில தான் சுகமும் இருக்குது, கர்த்தர் கையில தான் வியாதியும் இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அவர் நினைச்சத, அவர் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் சத்தியவேதத்தில் அப்படியே எழுதி வச்சிட்டாரு. ஆனால் தேவனிடத்திலே தீமை இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற தீமை என்று எழுதப்படவில்லை. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், நன்மையான ஈவுகள், நன்மையான பரிசுகள் அது மாத்திரமே தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே தவிர தீமைகள் ஒரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை. தீமைகள் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறதே தவிர பரலோகத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்திபாரத்திலே நிற்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய ஜெபத்துக்கு துரிதமாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே லேசா ஆடிட்டோம், போச்சு, எல்லாம் போச்சு. சில ஆட்கள் பிரசங்கம் பண்றதெல்லாம் கவனிச்சு அப்படியே இங்கிட்ட சாஞ்சிட்டோம், அப்புறம் போச்சு, உருண்டுகிட்டு கிடக்க வேண்டியதான். கர்த்தர் தான் பிரதர் நன்மையும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் தீமையும் தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் கேட்டோம்னா ஆடி போயிடும் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திலே நாம் வைராக்கியமா நிற்க வேண்டும். சத்தியம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையை மாத்திரமே செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்மை மாத்திரமே அவரிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. யெகோவா ஈரே நன்மையை நமக்கு முன்கூட்டி என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.